அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் தினம்தோறும் இரவு இதை பூஜை அறையில் அல்லது உங்கள் வீட்டு நிலைவாசலில் அல்லது நீங்கள் படுக்கும் இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மறுநாள் காலையில் எழுந்ததும் அதை நீங்கள் என்ன செய்யணும், எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும், உங்கள் பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, தெய்வம் எங்கள் வீட்டுக்குள்ளே வரமாட்டேங்குதுங்க. நான் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது, மாந்திரிக ரீதியாக பார்க்கும்போது தெய்வம் உங்கள் வீட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வழிபாடெல்லாம் நல்லா செய்கிறேன். எங்கள் வீடை பார்க்குறதுக்கு எனக்கு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது. ஆனால் தெய்வம் வீட்டுக்குள்ளே வரலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறத நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை சரி செய்கிறதுக்கு தான் இந்த பரிகாரம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரத்தை 11 நாட்கள் செய்யணும். ஒரு நிறை சொம்பில் தண்ணீர் எடுத்து அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடணும், சிறிதளவு கல்லுப்பு போடணும், ஒரே ஒரு ஏலக்காய் போடணும். கண்டிப்பாக வேப்ப இலைகள் அல்லது துளசி இலைகள் அந்த தண்ணீரில் போட்டு, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல எந்த இடம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த இடத்துல வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை வாசல் தெளிக்கும் தண்ணீரில் கொஞ்சம் கலந்துக்கணும். வீட்டை சுற்றி கொஞ்சம் தெளித்து விடணும். கொஞ்சம் தண்ணீரை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் கலந்துக்கணும். அந்த வேப்பிலை அல்லது துளசியில் அதுக்குள்ளே இருக்கிற பொருட்களை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும். இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்கள் வீட்டில் தெய்வ சக்தியானது அதிகரிக்கும், உங்ககிட்டையும் நேர்மறை ஆற்றல் சக்தியானது அதிகரிக்கும். வராகி தேவி நிரந்தரமாக உங்கள் வீட்டில் குடியிருப்பாங்க. நீங்கள் வராகி தேவி மட்டுமல்லங்க, எந்த பெண் தெய்வத்தை நீங்கள் வழிபடுபவராக இருந்தாலும் இந்த முறையை செஞ்சு பாருங்கள். தெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கும். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனலை பாருங்கள். வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.